ஆசிய பெரும் பணக்காரர்களில் ஒருவராக வலம் வரும் மு.க.ஸ்டாலின் லட்சக்கணக்கான தொண்டர்களின் உழைப்பால் உருவான பல நூறு கோடி மதிப்புள்ள முரசொலி அறக்கட்டளைக்கு தனது மகனை அறங்காவலராக நியமித்த யோக்கியர் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கட்சியை மக்களை காக்க பொது தொண்டுக்கு வந்திருக்கிறேன் என்று எவனாவது சொன்னால் நம்பாதே. அவனது இன்றைய நிலையை ஆராய்ந்து பார். அவன் தியாகியா அல்லது தகுதியை தாண்டிய செல்வந்தனா என்பது புரியும். அதிலும் தன் குடும்பம் பிள்ளைகள் என்று வந்துவிட்டால் அவன் சுயநல புலிதான் என்ற தந்தை பெரியாரின் கூற்றை குறிப்பிட்டு, திருவாரூரில் இருந்து திருட்டு ரயிலேறி சென்னை வந்த பாரம்பரியத்தில் இருந்து வந்து இன்றைக்கு ஆசிய பெரும் பணக்காரர்களில் ஒருவராக வலம் வரும் ஸ்டாலின் தான் அந்த சுயநல புலி என கூறியுள்ளார். லட்சக்கணக்கான தொண்டர்களின் உழைப்பால் உருவான பல நூறு கோடி மதிப்புள்ள முரசொலி அறக்கட்டளைக்கு தனது மகனை அறங்காவலராக நியமித்த யோக்கியர் ஸ்டாலினை பற்றிதான் 55 ஆண்டுகளுக்கு முன்பே பெரியார் இப்படி சொன்னார் போலும் என்றும் தெரிவித்துள்ள திரு டிடிவி தினகரன், லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 2G ஊழல் வழக்கில் தனது தங்கையை, தாயை சிறைக்கும் விசாரணைக்கும் அனுப்பி வைத்த சுயநல புலி என்றும், இன்று மற்றவர்களின் தரம் பற்றி இவர்தான் பேசுகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். பாம்புக்கு வாலையும் மீனுக்கு தலையையும் காட்டும் அரா மீனை போல தேர்தலுக்கான கூட்டணிக்கு காங்கிரஸ், தேர்தலுக்கு பிறகான கூட்டணிக்கு பிஜேபி என வேஷமிடும் அராமீன் ஸ்டாலின் ஐரை மீனை பார்த்து பயந்து பதுங்குவது ஏன் எனவும் திரு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார்.